சேது மாமா, லவி மாமா கொஞ்சம் படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு அப்போ நான் சொன்னேன், இந்த லவ் ஏரியா ஒன்று பண்ணியிருக்காரு மனுஷன், வேறு லெவல். அது உண்மைக்கு அதாவது டைலாக் பேசி ஆக்ஷன் பண்ணி நடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 செகண்ட் ஒரு லவ்வை வந்து லவ் பண்ணி நம்மளை ஹோல்ட் பண்ணுறது பெரிய விஷயம். ஆனால் ஒரு சீன் ஃபுல்லாக மஞ்சு மேம் மாமாவை சேர்ந்து டைலாக்கே பேசாமல் அந்த ஒரு சீன் ஃபுல்லாக ஒரு லவ்வை எப்படி சொல்கிறது, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறக்கு அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல. மிகப்பெரிய ஆக்டிங். அது மிகப்பெரிய ஆக்டிங். நம்மளை அறியாமல் ஒரு நடிகை நடிக்கிறப்போ பார்க்குறப்ப நம்ம அந்த மூஞ்சி நம்ம கை காலம் நம்மளை அறியாமல் அவங்களோட அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு அந்த சீன் அது. ஐ லவ் யூ மாமா. இதே மாமா, நீ இன்னும் மேலும் நீ மிகப்பெரிய இடத்துல இருக்க மாமா. இந்த படம் இன்னும் மேலும் மிகப்பெரிய நடிகனாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் இறைவனை நம்புறேன் மாமா. வாழ்த்துக்கள் மாமா. எங்கள் அண்ணன் வெற்றிமாறன் அண்ணன் எப்படி சொல்கிறது, விடுதலைக்கு முன் சூரி, விடுதலைக்கு பின் சூரி, கீப்பு மாதிரி அப்படி மாற்றி எழுதலாம். வெற்றிமாறன்ங்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற ஒரு டிகிரி படித்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறிடுச்சு நான் நினைக்கிறேன். சினிமாவை நான் பார்க்குறது மாறிடுச்சு, சினிமா என்ன பார்க்குறதோ மாறிடுச்சு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து என்னோடய படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து உங்கள் படங்கள் நல்லா இருக்குது, காமெடிகளாக நல்லா இருக்குது, அந்த காமெடி நல்லா இருக்குது, இந்த டே நல்ல ஃப்ளோவில் போயிட்டுருக்குடா, கொஞ்சம் அமைதியாகிறா, அந்த காமெடி நல்லா இருக்குது, இந்த காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லி உண்மைக்கே டேரக்டருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி என்னை பார்க்குறப்ப உண்மைக்கே ஒரு நல்ல நடிகனாக இருக்கீங்க நீங்கள். அந்த இடத்த அந்த படங்கள் பார்க்க சூப்பராக நடிச்சிருக்கீங்க, இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கீங்க, நீங்கள் குமரேசனாகவே இருக்கீங்க. உங்களை பார்க்குறப்ப அந்த சூரியன்றது எங்கேயுமே தெரியல, குமரேசனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். உண்மைக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மூலமாக எனக்கு ஒரு கைடன்ற அண்ணன் மூலமாக ஒரு கைடன்ற ஒன்று கிடச்சிச்சு. அதுவும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. கொட்டுக்காளிங்கிற படமும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. எவ்வளோ பேர் என்னை வாழ்த்துனாங்க. கமல்ஹாசன் சார் அதை பார்த்துட்டு ஒரு 4 பக்கம் லெட்ரு எனக்கு கொடுத்தாரு, எங்கள் டீம் கொடுத்தாரு. அதில் அந்த சூரியங்கிற ஒருத்தர் எங்கேயுமே தெரியல, பாண்டியாருன்னு தெரிஞ்சாருன்னு சொன்னார். இது எல்லாத்துக்கும் காரணம் வெற்றிமாறன் அண்ணன் மட்டும்தான். இது அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர் ஆரம்பித்து வச்சது தான் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டுருக்கு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நல்ல பேரோடு நான் கொண்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேனே, நான் நம்புகிறேனே. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. மாஸ்டர் சேம் டு யூ மாஸ்டர். உங்களுக்கு பீட்டர்கன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். அவளை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுங்க, அவளை நானும் கஷ்டப்பட்டேன் அதில். ஆமாம்மா, அந்த கிளைமேக்ஸில் ஒரு 15 நிமிஷம் என்னை ஏர்லேயே வச்சுருந்தீங்க. தேங்க்யூ மாஸ்டர். என்னை தரையில் என்னை படவே இல்லை. ஒரு இடத்துல காலெலாம் கிழிச்சு ஒரு 2 தையல் போட்டு ஒரு 4 தையல் போட்டாங்க. திருப்பி வந்து அப்புறம் திருப்பி அந்த தையலும் பிரிஞ்சு போச்சு. திருப்பி போனேன், திருப்பி 4 தையல் போட்டாங்க. திருப்பி வந்து திருப்பி பிரிஞ்சிருச்சு. திரும்பி அங்கே போகலான்னு சொக்கலிங்கிட்ட கேட்குறப்ப சொக்கலிங்க சொன்னார், அந்த டாக்டர் கொன்னே இப்படிவா மனுஷன், வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாரு. திருப்பி அந்த டாக்டர்கிட்ட போனோம். அவர் அப்படியே பார்த்தாரு, ஏன்னா விளையாடுறீங்களான்னு கேட்டார். இல்லைங்க இது கேட்குறாங்க பீட்டர்கன் மாஸ்டருக்கு, அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. இவ்வளோ வேலையில் உட்காந்துருக்க போய் அசிஸ்டண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன், தயவு செய்து வீட்டில் இது ஃபோன் வந்து எதுவும் சொல்லிடுறாங்கன்னா எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை மீறி ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சுரேஷ் நீ எதுவும் சொன்னியா, நான் சொல்ல சார். நீ சொன்னியா, நான் சொல்லலை. ஏன் அப்போ ஃபோன் மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கா, நாங்கள் சொல்லவே இல்லை சார். ஃபோன் வந்துச்சு சார், திருப்பி ஃபோன் வருது, கொடு. என்னம்மா ஏங்க அப்படி பண்ணுறீங்க, சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நான் தான் சொல்லவே நான் சொல்லியிருந்தேன். உனக்கு எப்படி தெரியும், அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும், அவங்க தாங்க சொன்னாங்க. கொடைக்கானலில் மலை பூண்டு கிலோ வந்து 150 ரூபாயாமுங்க, தக்காளி 200 ரூபாயாங்க, சின்ன வெங்காயம் இருக்குங்க, இந்த கொம்பு தேன் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க. கொம்பு தேன் சிம்பு தேன் ஒன்று கொண்டே விடுவேன். இங்கே நான் இருப்பேன்னா காலை உடஞ்சி ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறேன். கொம்பு தேனும் மலை பூண்டை வை அப்படின்னு. இதுதாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறது பலவு. இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி ஒரு பெரிய நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க மாஸ்டர். அடுத்தடுத்து உங்கள் கூட ஒர்க் பண்ணிட்டு நினைக்கிறேன் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். இவ்வளோ நேரம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. இப்படி மீண்டும் இந்த விடுதலை படம் உங்கள் எல்லாத்தையும் ஒரு திருப்திகரமான ஒரு படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்திருக்க அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. தேங்க்யூ.